வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட வீடியோல தமிழக ரயில்வே துறையில வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சென்னையில தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை முழுமையா கொடுங்க. இது எந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் குவாட்டா சம்பந்தமான ஒரு ரெக்யூர்மெண்ட் சரிங்களா? விளையாட்டுத் துறையில நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸும் குடுக்குறாங்க. சரியா? இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 07/02/2023 தான். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொரியர் பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் குவாட்டால என்னென்ன விளையாட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அத்லெட்டிக்ஸ், கபடி, பேட்மிண்டன், பவர் லிஃப்டிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட்டில் தான் லிஸ்ட் விடுவாங்க. ஓகே, இந்த டேட்டில் உங்களுக்கு வரும். இந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அத்லெட்டிக்ஸாக இருந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் இந்த மாதிரி ஓடி இருக்கணும். கபடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும். சரிங்களா? கலந்ததுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஏன்னா இந்த ஜாபுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட மறக்காமல் அட்டாச் பண்ணிடுங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 விதமான போஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சீனியர் கிளர்க். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இரண்டாவது பார்க்குறது ஜூனியர் கிளர்க். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருந்தா ஓகே. மூன்றாவது நம்ம பார்க்குறது டெக்னீஷியன். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஐடிஐயில் நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரேட் சம்மந்தமான கோர்ஸ் படிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த கிளர்க்கு போஸ்டிங்கை பொறுத்தளவில் சீனியர் கிளர்க், ஜூனியர் கிளர்க்காக இருக்கட்டும், இவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 30 வேர்ட் பர் மினிட்ல டைப் பண்ணணும். ஹிந்தியில் டைப் பண்ணிங்கன்னா 25 வேர்ட் பர் மினிட்ல டைப் பண்ணணும். இங்கிலீஷ், ஹிந்தி இந்த ரெண்டு டைப்பிங்கில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 02/07/1998லேருந்து 01/07/2005 வரைக்கும். சரிங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் லெவல் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு சீனியர் கிளர்க் வருது. ஸோ இதற்கான ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டியை பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் சீனியர் கேட்டகரியில் கலந்துருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேர்ட் பொசிஷன், ஓகேவா, இந்த ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் கலந்துருக்கலாம். வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஆசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2க்கும் அதே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன் இதற்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கபடி, பவர் லிஃப்டிங் இதற்கெல்லாம் அவங்க என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. டேபிள் டென்னிஸ் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது. சரியா? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆகணும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், டிசேபிலிட்டி, பெண்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா. எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கும் 250 ரூபா தான். மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் புக் இருக்கு இல்லையா, அந்த செக் புக்கை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. செக் புக்கில் எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு எழுதி நீங்கள் டேட் எல்லாம் கரெக்டாக போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணாமல் விட்டாதீங்க நண்பா, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இந்த ஜாபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் உங்களோட கையெழுத்தை போட்டுங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்பிங் சம்மந்தமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க.
பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்குது இல்லையா, அதை அட்டாச் பண்ணிடுங்க. அது மாதிரி டிசி, உங்களோட டிசி வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், டிசேபிலிட்டிஸ் வந்து அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும் நண்பா. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிடுங்க. அதில் உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொரியர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அட்ரஸ் வந்து இருக்கும். என்வலப் கவரில் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன போஸ்டிங் அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதிடுங்க. எழுதாமல் விட்டுறாதீங்க, சரியா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. அதில் உங்களோட கையெழுத்து வந்து இருக்கணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து எழுதுங்க. ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதுங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிறதுல உங்கள் அப்பா பேரை வந்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். மெயில் ஐடி வந்து கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க, சரிங்களா? அதுக்கு ஸ்டார் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து சொல்கிறேன். மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக வந்து இருக்கணும், சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. 6 மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத எழுதிடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்னு கொடுத்துருங்க. கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, அன்ரிசர்வ்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அன்ரிசர்வ்டில் எல்லா கம்யூனிட்டியுமே வந்து வரும், சரிங்களா? நீங்கள் பர்டிகுலராக உங்களோட கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணாமல் அன்ரிசர்வ்டு வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அன்ரிசர்வ்டு அப்படின்னு வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோ அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரிங்களா? உங்களோட இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அதில் வருவாங்க. ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, சரிங்களா? நோ அப்படின்னு இதில் வந்து எழுதிருங்க. ஓகே. பர்சனல் மார்க் ஐடென்டிஃபிகேஷன், உங்களோட அங்க அடையாளங்களை வந்து கேட்குறாங்க, இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் தான் இதெல்லாம், சரிங்களா? கேம் என்ன பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் லெவல் ஃபார் விச் எலிஜிபிள் அப்ளைட் ஃபார், நம்ம வந்து மேலே பார்த்தோம் 3 போஸ்டிங், அதில் பார்த்தீங்கன்னா கீழே லெவல் 2 லெவல் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. போஸ்ட்டோட நேமையும் என்ன லெவல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து செக் ஃபில் பண்ணி தான் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு டிடி வந்து அனுப்புவீங்க, சரிங்களா? அதோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். டிடி டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். செக் புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. டேட்டு, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கணும். ஐபிஓ நம்பர் அது செக் புக்லேயே வந்து இருக்கும், சரிங்களா? செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிடுங்க. அதையும் சரியா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுங்க. ஒரிஜினலாகவே இருக்கணும், சரிங்களா? டிடி வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும், ஒரிஜினலாகவே வந்து இது பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரியா? அப்படியே உள்ளவங்க இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஏதாவது அந்த நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க, அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், சரிங்களா? 10th ஸ்டார்ட் பண்ணுங்கள், 10th +2 டிகிரி, சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, ஓகேவா? இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்குக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கும். நீங்கள் எந்த போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதை குவாலிஃபிகேஷன்ஸை மட்டும் கொடுத்தா போதும், ஓகே? இப்போ 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா 10th மட்டும் கொடுங்க, ஓகேவா? இப்போ டிகிரி வந்து அப்ளை பண்ணும்போது 10th +2 டிகிரி அப்படின்னு 3 இதையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்தாக வேண்டியது வரும். அது மாதிரி இது வந்து ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ், சரிங்களா? விளையாட்டுத்துறை சம்மந்தமான அச்சீவ்மெண்ட்ஸ் அதற்கான காலம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுங்க, ஓகே? ஃபைனலாக இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் வந்து இடது கட்டவிரல் ரேகை, சரியா? கை நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வச்சுருங்க. ஒரு பேனா மூலமாக நீங்கள் வந்து வச்சிடலாம், சரிங்களா? இடது கட்டவிரல் ரேகை, அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பிளேஸ் டேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நண்பா. அவ்வளோதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டி 10th மார்க் ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதில் உள்ள டேட்டை வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. அடிஷ்னலாக என்னென்ன விளையாட்டில் கலந்துக்கிட்டீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து
அட்டாச் பண்ணுங்கள். சரியா? அந்த டீட்டெயில்ஸை இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கணும். சரியா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்துக்கங்க. ஓகே. அவ்வளோதான் நண்பா. இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. என்வலப் கவரில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபோர்ஸ் கேட்டகரி என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களோட கையெழுத்து வந்து இருக்கணும். கையெழுத்தை போடாமல் விட்டுறாதீங்க நண்பா. அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.